வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இபிஎஸ் கடைசி வரை பாஜக கூட்டணியில் இருப்பார் என்பது கேள்விக்குறியே. அப்பாவு கருத்து. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது பாளையங்கோட்டையில் சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்கும் முறையை வங்கிகளோடு இணைக்கும் திட்டம் தொடக்க விழாவில் பங்கேற்ற தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு செய்தியாளர்களிடம் கூறியது, மத்திய அரசால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக தமிழகம் உள்ளது. மொத்தம் பொதுவாக ரூபாய் 10 லட்சம் கோடி தந்தோம். ரூபாய் 20 லட்சம் கோடியை தமிழகத்துக்கு தந்தோம் என்று மத்திய அரசு சொல்கிறதே தவிர எந்த திட்டத்துக்கும் நிதி ஒதுக்கி உள்ளது என சொல்ல மாட்டார்கள். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை ஆரம்பிப்பதற்கு பிரதமரால் அடிக்கல் நாட்டப்பட்டது. இதுவரை எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. தமிழகத்துக்கு ரயில்வே திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ரூபாய் 701 கோடி திரும்பி அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக அரசை மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. சென்னையில் 2வது மெட்ரோ ரயில் திட்டத்தை உள்துறை அமைச்சர் நேரடியாக வந்து பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த திட்டம் எந்த விதமான நிதியும் இதுவரை கொடுக்கவில்லை. ஆனால் ரூபாய் 63,000 கோடி நிதி கொடுத்துள்ளதாக பாஜக பொய் சொல்கிறது. மத்திய அரசு ரூபாய் 7,000 கோடி மட்டுமே நிதி கொடுத்துள்ளது. மாநில அரசு மீதான பண கடனாக பெறப்பட்டு உள்ளது. கடனை திரும்ப செலுத்துவதில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு முழு பொறுப்பு தமிழக அரசுதான் என ஒப்பந்தம் போட்டுள்ளது. ரூபாய் 7,000 கோடியை கொடுத்துவிட்டு ரூபாய் 63,000 கோடியை கொடுத்ததாக சொல்வதில் என்ன நியாயம் உள்ளது? தமிழகத்தில் மத்திய அரசு தர வேண்டிய நிதியை கடந்த 4 ஆண்டுகளாக தரவில்லை. குறிப்பாக கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு தரவில்லை. மத்திய அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவை மதசார்பற்ற நாடு என சொல்கிறது. இந்த அரசியல் அமைப்பு சட்டப்படிதான் இருக்க வேண்டும். ஆனால் மத்தியில் பாஜக அரசு பொறுப்பேற்ற பின்னர் அரசியலமைப்பு சட்டத்தை குப்பையில் தூக்கி போட்டு விட்டார்கள். தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக கொதித்தெழுந்தது தமிழகம் மட்டும்தான். ஒருபொழுதும் புதிய கல்விக் கொள்கையை அனுமதிக்க மாட்டேன் என முதல்வர் சொல்கிறார். மீண்டும் தமிழக முதல்வராக ஸ்டாலின் ஆட்சி அமைக்க வேண்டும் என அனைத்து கிராமத்தில் உள்ள பெண்களும் நினைக்கிறார்கள். 234 சட்ட பேரவை தொகுதிகளிலும் தமிழக முதல்வர் சொல்லும் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர். பாஜகவுடன் தற்பொழுது கூட்டணி அமைத்துள்ள தமிழக எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி கடைசி வரை அவர்களுடன் இருப்பாரா என்பதே கேள்விக்குறி. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை வைத்து கொண்டுதான் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரப்போகிறது என்பதனை அமித்ஷா சொன்னார். பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து வர செய்வது அதையே தான் சொன்னார். எதிர்க்கட்சி தலைவர் சுயமாக சிந்திக்க கூடியவர். அந்த நல்ல முடிவை எடுப்பார். பாஜகவிடம் ஒரு முடிவு தெளிவாக இருக்காது. எதை கேட்டாலும் டெல்லியில் முடிவு செய்வார்கள் என்று தான் சொல்லிவிடுவார்கள் என்று சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பாக பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.